டமாராவோட வீட்டுக்கு வராங்க. ஏன் அப்படின்னா, டமாரா தான் லாஸ்ட்டில் ஆனியாவோட வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அதனால் விசாரணைக்கு வராங்க. இந்த மாதிரி ஆனியா காணாமல் போன பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டமாரா கிட்ட கேட்குறாங்க. பட் டமாரா வந்து எனக்கு எதுவும் தெரியாது, என்னை வீட்டை விட்டு வெளில போக சொன்னாங்க, நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து டமாரா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இவான் தானே உங்கள் வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தாங்க, இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கீங்களே, இவான் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து டமாரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆனியா என்னை வீட்டு விட்டு போக சொன்னதுக்கப்புறமா என்னோட வீடு இது தானே, அதனால் இவான்கிட்ட போய் இந்த மாதிரி வீடை காலி பண்ணுங்கன்னு சொன்னேன், அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க என்னாச்சுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க ஆனியாவோட மீட்டையும் இவானோட மீட்டையும் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தனியாக தான் இருக்காங்க, எத்தனை பேரை வேணாலும் கொலை பண்ணி சாப்பிட்லாம், அவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்க சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஒன்றா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள சின்ன குழந்தைங்கள்ட்டலாம் போய், நீ பார்க்க என் பேரை மாதிரியே இருக்க, பாட்டி உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் எதுவும் தெரியாது இல்லையா, சாப்பிடவும் போயிடுறாங்க. பட் போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லை. டமாராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவ. இந்த மாதிரி அவளுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் சின்ன குழந்தைங்களை கொன்று அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்களோட போன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டமாரா அவங்க குழந்தைங்களாம் கொண்டு எடுத்துகிட்டு போனப்போ ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ்.